அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நீர் ராசியான விருச்சிகத்தில் கூட்டணி அமைந்துள்ள கிரகங்கள் நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு மாறப்போகிறாங்க. சூரியன் புதன் இணைந்து யோகத்தை தரப்போகும். அதே நேரத்தில் சனியின் பார்வை தனித்த குருவுக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்பட போகுது. 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணம் செய்வார். செவ்வாய் விருச்சிக ராசிகளில் பயணம் செய்ய, புதன் இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் நேர்கதியில் வக்ர நிலையிலும் பயணம் செய்வார். குரு பகவான் மேச ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்ற நிலையிலும் பின்னர் டிசம்பர் இறுதியில் விருச்சிக ராசிக்கு சென்று செவ்வாயுடன் இணைவார். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பயிற்சியும் நிகழ இருக்குது. தனுசு ராசியில் சூரியன் புதனுடன் இணைந்து பயணம் செய்வாங்க செவ்வாய் பகவான். அதாவது டிசம்பர் மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி 2023 தனுசு ராசியில் புதன் பின்வாங்குத. டிசம்பர் 16 2023 சூரியன் தனுசு ராசிக்குள் நுழையுத. டிசம்பர் 25 2023 சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் 28 2023 செவ்வாய் தனுசு ராசிக்குள் நுழையுது. டிசம்பர் 28 2023 புதன் விருச்சிக ராசியில் நுழையுது. டிசம்பர் 31 2023 வியாழன் மேசத்தில் நேரடியாக திரும்புது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். யோகமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சூரியன் 4ஆம் வீட்டில் பயணம் செய்தாலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. தளபதியாக திகழும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே ஆட்சி பெற்று ருச்சிக யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வது பாக்கியங்களை தந்து கொண்டிருக்கிறார். பஞ்சமகா புருஷ யோகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் கண்டசனியாக இருந்தாலும் சாசா மகா யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சொத்து வீடு நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு வந்துவிட்டது. எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்த சிம்ம ராசிக்காரங்க இனியெல்லாம் சாதனைகளை நிகழ்த்த போகும் காலமாக உங்களுக்கு அமைய போகுது. பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு இது அற்புதமான காலம். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெற போகிறீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீங்க. குடும்பத்தில் சின்ன சண்டைகள் வரும், விட்டு கொடுத்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் ஐஸ்வர்யம் மற்றும் நல்ல பலன்களை தரும். மாதம் முழுவதும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் உங்களின் வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. விரும்பிய இடத்திற்கு மாறுதல் விருப்பமும் நிறைவேறும். அரசியலில் தொடர்புடையவர்கள் புதிய பதவிகள் அல்லது முக்கிய பொறுப்புகளை பெறலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதைலாம் கூடும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நேரம் மிகவும் சாதகமாக இருக்க போகுது.
உங்கள் மாணவர்கள் போட்டிகளில் பெரிய வெற்றிகளை பெறலாம். உணவு பழக்கங்களில் கவனமாக இருக்கணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிம்மராசி அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்திலும் தொடர்ந்து 5ஆம் இடத்திற்கும் இந்த மாதத்தில் மாற உள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் ராகுவின் ஆதிக்கத்தால் உங்கள் வேலையில் சில அசுப அம்சங்கள் இருக்கும். வேலையை முடிக்கிறதுல சிரமப்படுவீங்க. எந்த வேலையையும் கவனமாக செய்யணும். திறமைகளை வெளிப்படுத்தணும். விருச்சிகத்தில் 3 கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். ஆனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளணும். வேலையில் வரும் பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். நிதிநிலை சற்று மந்தமாக இருக்கும். முதலீடு செய்வதற்கு முன் கவனமாகவும் வல்லுநர்களின் ஆலோசனைகளையும் எடுத்துக்கொள்ளணும். அதான் உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசிக்கு அக்டோபர் 30ஆம் தேதி முதல் ராகு பகவான் 8ஆம் பாவத்திலும் 2ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து குடும்பத்தில் சில சலசலப்புகளை உருவாக்கக்கூடும். என்ன நடந்தாலும் உங்களின் குடும்பத்தை நீங்கள் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. கணவன் மனைவிக்குள் பெரிதாக பிரச்சனை வரும்போது அதை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. சிம்மராசிக்காரர்களின் குடும்பத்தாரும் அவர்களின் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரிடமும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உருவாகக்கூடும். அதை பெருசுபடுத்தக்கூடாது. டிசம்பர் மாத காலகட்டம் உங்களுக்கு அமோகமான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். காரணம், 3ஆம் பாதத்தில் சுக்கிர நம்பருக்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றி தரப்போகிறார். 4ஆம் பாதத்தில் செவ்வாய் அமர்ந்து வீடு மனை வாகனத்தில் லாபத்தை தரப்போகிறாரு. 5ஆம் பாதத்தில் புதன் பகவான் டிசம்பர் 13ஆம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல காலங்களை உருவாக்க போகிறாரு. அனைத்திலுமே ஏற்றமான காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பணம் செலவாவதை கண்காணிக்க வேண்டும். புதிதாக வருமானம் வர வேண்டும் என்று பல வழிகளில் வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கிறவங்க அதை வெற்றியாக உங்களுக்கு முடிய போகுது. டிசம்பர் 28ஆம் தேதி புதன் வக்கரமாகி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறது. உங்களின் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் போகிறதுனால பாதியிலேயே கட்டி முடிக்கப்படாத வீடுகள் முடிக்கப்படும். அனைத்தையுமே ஏற்றமான காலகட்டம். டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காரியங்களை வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. முடிவுகளை சுமூகமாக்கும் சிம்மராசிக்காரவங்க இந்த மாதம் லாபகரமாகவும் இருக்கும். பணவரத்து இருக்கும். செயல்திறன் மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக காணப்படும். விவசாயம் ரியல் எஸ்டேட்டு தொழில் லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். பயணங்களால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீங்க. பண வசதி கூடும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலை குறையும். கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கணும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க. லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிக்கிறதுல இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்தது பூரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடி புகுவாங்க. கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. அடுத்தது உத்தரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் மற்றவங்கள்ட்ட கவனமாக பேசணும். வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க. மனசில் தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி உண்டாகும்.
அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.